சேது வீடியோ கால் மூலம் தமிழிடம் பேசிக் கொண்டிருந்தார். அவர் அழகரை காட்ட அங்கிருந்து தமிழ் மீனாட்சியை காட்டினாள். ஆச்சரியமாக அழுது கொண்டிருந்த இரண்டு குழந்தைகளும் ஒருவரை ஒருவர் பார்த்தவுடன் அமைதியாகிவிட்டன. அந்த காட்சி தமிழுக்கும் சேதுவுக்கும் அளவில்லா மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆனால் அதை பார்த்து கொண்டிருந்த ஐஸ்வர்யாவுக்கு அந்த மகிழ்ச்சி கூட வேதனையாகவே தோன்றியது. குழந்தைகள் அமைதியானதை விட சேதும் தமிழும் அந்த நிமிடத்தை ரசித்ததுதான் அவளுக்கு அதிகமாக எரிச்சலை ஏற்படுத்தியது. வீடியோ கால் முடிந்ததும் சேது வழக்கம் போல அமைதியாக இருந்தார். ஆனால் ஐஸ்வர்யாவால் அமைதியாக இருக்க முடியவில்லை. உடனே சேதுவிடம் தனது மனக்கசப்பை வெளிப்படுத்த ஆரம்பித்தாள். நீங்க என்னோட கணவர், ஆனா என்னோட நேரத்தை விட தமிழோட பேசுற நேரம்தான் அதிகமா இருக்குது. எல்லாத்துக்கும் குழந்தைகள் தான் காரணம்னு சொல்றீங்க. ஆனா இந்த அளவுக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன என்று தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தாள். சேது முதலில் அமைதியாக கேட்டார். பின்னர், நான் பேசுறது குழந்தைகளுக்காக மட்டும்தான், வேறு எந்த காரணமும் இல்லை. தேவையில்லாம பழைய விஷயங்களை நினைச்சு மனசை கஷ்டப்படுத்திக்காத என்று கூறினார். ஆனால் அந்த பதில் கூட ஐஸ்வர்யாவை சமாதானப்படுத்தவில்லை. ஏனெனில் அவளுடைய பயம் தமிழை பற்றியது மட்டுமல்ல, ஒரு நாள் சேது மீண்டும் தமிழிடம் நெருங்கிவிடுவாரோ என்ற அச்சமும் அதில் கலந்திருந்தது. அதனால்தான் சேது குழந்தையை தூங்க வைப்பதில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்த போதும் அவள் தனக்குள் புலம்பிக் கொண்டே இருந்தாள். அந்த இரவு அவளுக்கு சரியாக தூக்கமே வரவில்லை. ஒரு கட்டத்தில் கண்களை மூடியவள் பயங்கரமான ஒரு கனவில் சிக்கிக் கொண்டாள். அந்த கனவில் தமிழ் மற்றும் சேது மீண்டும் ஒன்றாகச் சந்தித்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது தமிழ் கடந்த காலத்தில் நடந்த சில உண்மைகளை வெளிப்படுத்துவது போல காட்சி அமைந்தது. அந்த உண்மைகளில் ஐஸ்வர்யா செய்த தவறுகளும் இடம்பெற்றிருந்தன. அதை கேட்ட சேது கடும் கோபத்துடன் அவளை தேடி வந்து, நீதான் இதற்கெல்லாம் காரணம் என்று குற்றம் சாட்டுவது போல கனவு தொடர்ந்தது. அதிலும் அவளது கழுத்தை பிடித்து கேள்வி கேட்பது போல தோன்றியதும் பயத்தில் அவள் தூக்கத்திலேயே உளர ஆரம்பித்தாள். நான் பண்ணல, நான் பண்ணல என்று அவள் சொல்லிக் கொண்டிருந்ததை கேட்டு சேது திடுக்கிட்டு விழித்தார். என்ன ஆனது என்று கேட்டார். அப்போதுதான் ஐஸ்வர்யாவுக்கு தான் கனவு கண்டது புரிந்தது. இன்னும் சில நிமிடம் தாமதித்திருந்தால் தன் ரகசியங்கள் அனைத்தும் வெளியில் வந்திருக்கும் என்ற எண்ணமே அவளை வியர்க்க வைத்தது. உடனே ஒரு கெட்ட கனவுதான் என்று சொல்லி சமாளித்தாள். சேது அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. கனவு வந்தது பரவாயில்லை, ஆனா குழந்தையை பயமுறுத்தாத மாதிரி சத்தம் போடாத என்று மட்டும் கூறி மீண்டும் அழகரை கவனிக்கத் தொடங்கினார். அந்த ஒரு விஷயம் கூட ஐஸ்வர்யாவுக்கு வேதனையாக இருந்தது. ஏனெனில் அவள் பதற்றத்தில் இருந்த நேரத்திலும் சேதுவின் முழு கவனமும் குழந்தை மீதே இருந்தது, தன்னிடம் அல்ல. அந்த உணர்வு அவளுக்கு தனிமையையும் கோபத்தையும் கொடுத்தது. இருந்தாலும் வேறு வழியின்றி அவளும் மீண்டும் படுத்து தூங்கினாள். ஆனால் அந்த இரவு முழுவதும் அவளுடைய மனதில் ஒரே கேள்விதான் ஓடியது. நான் இந்த வீட்டுக்கு வந்ததே சரியான முடிவா? நான் எதிர்பார்த்த வாழ்க்கை ஏன் எனக்கு கிடைக்கல என்ற எண்ணம் அவளை வாட்டியது. அடுத்த நாள் காலை வீட்டில் பரபரப்பான சூழல் நிலவியது. காரணம் ஐஸ்வர்யாவின் பிறந்த நாள். வீட்டிலிருந்த அனைவரும் அதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தனர். குறிப்பாக ஈஸ்வரி இந்த பிறந்த நாளை மிகவும் பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என்று முடிவு செய்திருந்தார். சேது ஏற்கனவே கொடுத்திருந்த வங்கி கார்டிலிருந்து பணம் எடுத்து கேக், அலங்காரம், விருந்து என்று பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஆனால் இதற்கு பின்னால் ஒரு மறைமுக நோக்கமும் இருந்தது. சேதுவும் ஐஸ்வர்யாவும் மகிழ்ச்சியாக ஒன்றாக வாழ்கிறார்கள் என்ற தோற்றத்தை அனைவருக்கும் காட்ட வேண்டும் என்பதே ஈஸ்வரியின் எண்ணம். குறிப்பாக அந்த செய்தி தமிழின் காதுகளுக்கும் சென்று சேர வேண்டும். அதை கேட்ட பிறகு தமிழ் முழுமையாக இந்த குடும்பத்தை மறந்துவிட வேண்டும் என்ற திட்டமே அவளுடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அதற்காகவே ஈஸ்வரி நேராக ராஜாங்கத்திடம் சென்று பேசினார். இன்று ஐஸ்வர்யாவின் பிறந்த நாள். கட்சி வேலையெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். சேது இன்று வீட்டிலேயே இருக்கணும் என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறினார். ராஜாங்கமும் அதனை ஏற்றுக்கொண்டார். உடனே சேதுவை அழைத்து இன்று எங்கும் செல்ல வேண்டாம் என்று கூறினார். சேதுவும் அதற்கு சம்மதித்தார்.